ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பன்னீரை வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணிக்கு நான் பாஸ்மதி அரிசியில் தான் செஞ்சுருக்கிறேன். இது வந்து நல்லா உதிரியாக குலையாமல் நம்ம எப்படி இந்த பிரியாணி செய்கிறதுன்னு கூட எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நம்ம எதுவுமே போட போகிறதில்ல. ஆனாலும் நல்லா உதிரியாக, அடி எதுவும் பிடிக்காமல் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக, நல்லா வாசனையாக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 8 பற்கள் மாதிரி நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். அது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பன்னீருக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த மிளகாய் பொடி உப்பெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பன்னீரோட. இப்போ நான் ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லாட்டி ஆயில் கூட சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு நீங்கள் இப்போ கலந்து வச்சுருக்க பன்னீர் இருக்குல்ல, அது ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீரை நல்லா திருப்பி போட்டு நல்லா இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துடலாம். இப்படி நம்ம வறுத்து சேர்க்கறதுனால இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக பன்னீரை சேர்க்குறத விட இந்த மாதிரி நெய்யில் நம்ம வறுத்து சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பன்னீரை வேற எடுத்து வச்சிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. அப்புறம் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அதுக்கப்புறம் நான் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி அதை முந்திரியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்தோன்னா நம்மளுக்கு அங்கங்கே கடிப்படப்போ கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்க்குறேன். அப்புறம் ஒரு அன்னாச்சி பூ சேர்க்குறேன். அப்புறம் ஒரு துண்டு ஜாதி பத்திரி சேர்க்குறேன். அப்புறம் ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளையுமே நல்லா எண்ணெயில் வதக்கியே சேர்த்துக்கொள்ளணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி 2 நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கொள்கிறேன்.
தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கொள்ளலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளலாம். இது வந்து நம்ம பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் வந்து நம்ம பிரியாணியும் நல்லா கலர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதில் 1/2 கப் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் ஸ்டெப் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் விளங்கும். ஆனால் இந்த பன்னீர் பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறம் மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறம் நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். இது வந்து வீட்டிலே அரைச்சது தான். நான் இதோட வீடியோவுமே சீக்கிரமாகவே உங்களுக்கு சேனலில் போடுறேன். தேவைப்படுறவங்க போய்ட்டு பாருங்கள். பிரியாணி மசாலா செய்வது எப்படின்னு நான் போடுறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி பாஸ்மதி அரிசி 250 கிராம். 30 நிமிஷம் கழுவி நல்லா ஊற வச்சுருக்கிறேன். அதை வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கொள்கிறேன். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமே நல்லா அந்த மசாலாவில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதில் 2.5 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சு பன்னீரை சேர்த்துடலாம். இதில் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சு முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஆனால் நம்ம ரைஸ் வந்து ஒரு 90% குக் ஆகியிருக்குது. இப்போ வந்து நம்ம தண்ணி மட்டும் வற்றினா போதும். அதுக்கு வந்து நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்போவே திறந்துடாதீங்க பிரியாணியை. நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு அப்படியே அந்த சூட்டோடையே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்ல பிரியாணி ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து தம் போடாமையே கீழே அடி பிடிக்காமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம பிரியாணி ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டான பன்னீர் பிரியாணி
ரெடி ஆகிருச்சு. இது ரொம்ப ரொம்ப செய்கிறதுமே சுலபந்தான், ஆனால் கொஞ்சம் வேலை கூட தான். ஏன்னா நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஐட்டங்களையும் ஒவ்வொரு நேரமும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. நல்லா வதக்கி வதக்கி சேர்த்தா தான் பிரியாணியும் நல்லா வரும், அந்த கலரும் நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.